Good morning, guys. Morning, sir. So, நம்ம இப்ப பார்க்க போற லேப் ஈத்தர் சேனல் போர்ட் சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு 2 சுவிட்ச் வேணும். ஈத்தர் சேனல், போர்ட் சேனல். ஈத்தர் சேனல்ல 2 டைப் ஆஃப் புரோட்டோகால் இருக்கு. ஒன்னு PAGP, LACP. இந்த PAGP சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி. ஃபர்ஸ்ட் PAGP பண்ண போறோம். நெக்ஸ்ட் LACP பண்ணி பார்க்க போறோம். அது 2 சுவிட்ச் வச்சுட்டு இது சுவிட்ச் 1, இது சுவிட்ச் 2. ஸோ இது மெயின் லிங்க். ரிடண்டன்சிக்காக 1, 2, 3 ரிடண்டன்சிக்காக 3 வயர். மோஸ்ட்லி ஒரே ஒரு வயர் போதும். ஒரு மெயின் லிங்க், இன்னொரு ஒரு லிங்க் வந்து ரிடண்டன்சிக்காக நம்ம போடலாம். 2 வயர் போதும். ஆனால் நான் இங்கே 4 வயர் எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஸோ இது கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியாக பார்க்கலாம் இந்த டாபிக் அப்படின்றதுக்காக. இப்போ பண்ண போகிறது PAGP லேப், போர்ட் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால், சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால். சுவிட்ச் 1, சுவிட்ச் 2 ரெண்டுத்துலேயும் நம்ம லிங்க் அக்ரிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சுவிட்ச் 1 ஓப்பன் பண்ணுறேன், CLI போகிறேன், எனபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல். நீங்கள் லிங்க் அக்ரிகேட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன போர்ட்டு லிங்க் அக்ரிகேட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்துக்கணும். என்னென்ன போர்ட் அப்படின்னா, இந்த சுவிட்சில் 4 வயர் இருக்கு. இந்த 4 வயருமே 4 வயர்ல இருக்கிற போர்ட் லேபிள்ஸ் வந்து ஃபாஸ்டர் தென் 0/1 2 3 4 5. 1 2 3 4 வயர்ஸ் தான், 5 இல்ல 4 வயர்ஸ் தான். இங்க STP3 லிங்கை பிளாக் பண்ணிருக்கு. ஸோ ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு போட்டீங்கன்னா ஐ திங்க் எஸ் 0/1 தான் அப்ல இருக்கு. இந்த லிங்க் தான் அப்ல இருக்கு. ரிமைனிங் இருக்கிற 3 லிங்க்கும் டவுன் பிளாக். டவுன் ஐ மீன் போர்ட் டவுன்ல இல்ல, அந்த போர்ட் வந்து பிளாக்ல இருக்கு. சரி, இங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் வருது, ஸ்பேனிங் ட்ரீயோட அவுட்புட் ரிசல்ட். ஆனா இப்போ நம்ம PAGP பண்ணிட்டோம்னா இங்க 4 போட்டு காட்டக்கூடாது. எத்தனை போட்டு காட்டணும்? ஒரே போட்டு. அந்த ஒரு போட்டு என்னவா இருக்கணும்? ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கணும். சரி, இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் டெர்மினல் விட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல இருந்து 4 வரைக்கும் 4 போர்ட்டையும் நம்ம லிங்க் அக்ரிகேஷன் பண்ண போறோம். அதுக்கு கமாண்ட், லிங்க் அக்ரிகேட் பண்ற கமாண்ட் போர்ட் சேனல் குரூப் இதான் கமாண்ட். குரூப் போர்ட் சேனல் பண்ணணும்னா இந்த 4 சேனல்லையும் ஒரே ஒரு போர்ட்டா ஒரே ஒரு சேனலா மாத்தணும்னா அதுக்கு சேனல் குரூப். தென் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா டோட்டலா 6 சேனல் பண்ணலாம். 6 சேனல் பண்ணலாம்னா லாஜிக்கலா மல்டிபிள் லிங்க்ஸை சிங்கிள் லிங்கா 6 லிங்கா மாத்தலாம். ஆனா இங்க வந்து நம்ம இந்த 4 பிசிக்கல் லிங்கையும் ஒரே லிங்கா தான் மாத்த போறோம். ஸோ அப்போ நம்ம இங்க நம்பர் வந்து குரூப் நம்பர், இந்த 4 பிசிக்கல் போட்டியும் குரூப் பண்றோம். குரூப் நம்பர் வந்து என்ன கொடுக்கலாம்னா 5 கொடுக்கணும்.
நம்ம கொடுக்குற என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த குரூப் நம்பர் வந்து இந்த 4 சேனலை குரூப் பண்றோம். அந்த குரூப் நம்பர் 5. தென் இங்க PHP பண்ண போறோம். அப்போ மோட் என்ன கொடுக்கலாம்? டிசேபிள் கொடுக்கலாம். மேல கொடுத்து என்டர் கொடுத்த உடனே எல்லா லிங்க்குமே டவுன். இந்த லிங்க்ல போர்ட் டவுன். எல்லா போர்ட்டுமே டவுன். எல்லா போர்ட்டுமே டவுன். சரி, இப்போ ஷோ போர்ட் ஐஃபன் ஷோ ஈத்தர் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க என்ன காட்டுறாரு? PHP எனபிள் இருக்காரு. புரோட்டோகால் PHP எனபிள் இருக்காரு. நீங்க ஷோ ஈத்தர் சேனல் போட்டீங்கன்னா PHP எனபிள் இருக்காரு. டோட்டலா அந்த PHP அப்படின்ற ஒரு சேனல் இருக்காரு. அந்த PHP புரோட்டோகால் எனபிள் ஆகி ஒரு சேனல் இருக்காரு. அந்த ஒரு சேனல் எத்தனை போட்டிருக்கான்? 4 போட்டிருக்கான். அந்த ஈத்தர் சேனல் வந்து லேயர் 2 ஈத்தர் சேனல் அப்படின்றாங்க. இது இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா ஷோ போர்ட் சேனல்லே வருது. ஷோ ஈத்தர் சேனல் சமரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க சேனல் பண்ணிருக்கீங்களே அந்த சேனல் மொத்த பிசிக்கல் போர்ட்டையும், அதாவது இந்த சேனல்ல இருக்கு இந்த 4 போர்ட் பிசிக்கல் போர்ட்டையும் நீங்க லாஜிக் போர்ட்டா மாத்திருக்கீங்க. நீங்க குரூப் பண்ணிருக்கீங்க. அந்த குரூப் நம்பர் வந்து 5. போர்ட் PO போர்ட் சேனல் 5 அப்படின்னு காட்டுது. எஸ்னா லேயர் 2 அப்படின்னு அர்த்தம். டினா டவுன் அர்த்தம். டவுன்ல இருக்காரு, லேயர் 2 இருக்காரு. PHP புரோட்டோகால் எனபிள் இருக்கு. இந்த போர்ட்லாம் நீங்க PHP புரோட்டோகால் ரன் ஆகுது. இந்த 4 போர்ட்டை தான் குரூப் பண்ணி வச்சிருக்கீங்க 5. ஐ அப்படின்னா எங்க ஸ்டாண்ட் அலோன்ல இருக்காரு. ஸ்டாண்ட் அலோன்னா என்ன? இங்க PHP பண்ணிருக்கீங்க, ஓகே. நான் இங்க தனியா இருக்கேன், என் துணைக்கு இங்க யாருமே இல்லை ஆப்போசிட் சைட்லன்னா ஆப்போசிட் சைட்ல PHP புரோட்டோகால் எனபிள் இல்லைன்னு அர்த்தம். அதே லிங்க்ல ஆப்போனன்ட் சைட்ல இருக்கிற போர்ட்ல PHP எனபிள் இல்லை. அதனால தான் ஸ்டாண்ட் அலோன் ஐன்னு வர. ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேல லாஜிக்கலா ஒரு போர்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா? விர்ச்சுவலா ஐபியில் டவுன் டோட்டலா போர்ட் சேனல் 5ன்றது பண்ணலாம். அது L3 ஈத்தர் சேனல் சொல்லுவாங்க. ஐபி அசைன் பண்ணீங்கன்னா L3 ஈத்தர் சேனல் பண்ணலாம். அப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்ல அது பண்ணி காட்டியிருப்பேன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? சுவிட்ச் 2 போறேன். சுவிட்ச் 2 போயிட்டு அதே இந்த சுவிட்ச்ல faster than 0/1 0/2 0/3 0/4 இந்த 4 போர்ட்டையும் குரூப் பண்ண போறேன். லிங்க் அக்ரிகேட் பண்ண போறேன். அதுக்கு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 to 4 சுவிட்ச் போர்ட் சேனல் ஐஃபன் குரூப். இங்க என்ன சேனல் குரூப் நம்பர் வச்சுங்க? 5. மோஸ்ட்லி அதே வைக்கிறது நல்லது. மாத்தி வைக்கலாம், மாத்தி வச்சாலும் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும் போர்ட் சேனல். ஆனா அதே வச்சா நல்லது மோஸ்ட்லி. ஸோ 5 கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இங்கேயும் 5 அதே சேனல் குரூப் 5 நம்பர் தான் குரூப். மோடு வந்து மேல டிசேபிள் கொடுத்து கீழே ஆட்டோ கொடுத்து என்டர் கொடுத்த உடனே இங்க இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே டவுன் ஆகி அப்பாவும் எப்பவுமே ஈத்தர் சேனல் பண்ணினா ஷோ ஈத்தர் சேனல்
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் பிஏஜிபி எனபிள் ஆயிட்டாரு. தென் இங்கே போர்ட்ஸ் 4 போர்ட்ஸ் வந்து அந்த பிஏஜிபியில் இருக்காரு. 7 போர்ட் அந்த பிஏஜிபின்ற ப்ரோட்டோகாலில் இருக்காரு. லே 2 ஈத்தர் சேனல் பண்ணியிருக்கோம். ஸோ ஈத்தர் சேனல் சம்மரின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற சுவிட்சில் என்ன வருது? லிசன் இங்க இருக்கிற சுவிட்சில் என்ன வருது? போர்ட் சேனல் 5 எஸ் லே 2 அங்க டீன் வந்தாரு. இங்க யூனா என்ன அர்த்தம்? யூனா இன் யூஸ் அப்பு. நாலுமே அப்பு. இங்க 4 போட்டுமே பீன் வராரு. பீனா இன் போர்ட் சேனல்ல இருக்காருன்னு அர்த்தம். இன்போர்ட் சேனல். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல அந்த போர்ட் சேனல் அப்புன்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா பிளாக்கிங் எதனா காட்டுது? பிளாக்கே காணும். எஸ்டிபி பிளாக்கிங்கே இல்லை. சரி, அதுக்கு வேற எதனா இன்ஃபர்மேஷன் பார்க்கணுமானா இல்லை, வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இன்டர்வியூல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி இப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி அப்படின்னு போட்டுதான் இங்க என்ன லிங்க் டவுன்ல இருக்கு. ஒருவேளை இந்த லிங்க் டவுன்ல இருக்கா, இந்த லிங்க் டவுன்ல இருக்கலாம். ஸோ எந்த லிங்க் டவுன்ல இருக்குதுன்னு இப்படிதான் செக் பண்ணுவீங்க. கம்பெனில இன்டர்வியூல கேட்பாங்க, நீங்க மொத்தம் நம்ம 4 வயர் ஈத்தர் சேனல் பண்ணியிருக்கோம், ஒரு லிங்க் டவுன்னா எப்படி செக் பண்ணுவீங்கன்னா அப்போ இந்த கமாண்டை சொல்லணும். ஷோ ஈத்தர் சேனல் சம்மரின்னு போட்டா வரும் சார். நம்மளோட போர்ட் சேனலோட இன்ஃபர்மேஷன் வரும். அதுல ஃபிளாக் இன்ஃபர்மேஷன் டி அப்படின்னு வந்தா, ஃபிளாக் இன்ஃபர்மேஷன் டினா டவுன் சார். டவுன் வந்தா நம்ம அலர்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஒரு லிங்கை நான் கட் பண்றேன். லிங்கை கட் பண்ண உடனே இங்க என்ன ஆவாருன்னா ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி அப்படின்னு போனா டவுன் வருதா? டவுன்னா அந்த லிங்க் கட்டு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு லிங்க். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிக்கெட்ல லாக் எடுத்து அனுப்பிச்சுடணும். ப்ராப்ளம். பிசிக்கல் லிங்க் டவுனு. பிசிக்கல் லிங்க் டவுனா இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஒருவேளை போர்ட் டவுனா இருந்தாலும் இந்த மாதிரி தான் வரும். சும்மா ஒரு போர்ட்டை டவுன் பண்ணி பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 ஷட் பண்றேன். ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி கொடுத்தீங்கன்னா என்ன வருது? டவுன் தான். நம்ம அப் பண்ணிட்டு ஆப்போசிட்ல என்ன லாக் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி அப்படியே ஆப்போசிட்லயும் டவுன் தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஆப்போசிட்ல டவுன் தான் சார். ஒரு வாட்டி டவுன் ஆகும்போது நம்ம திரும்ப அப் பண்ணணுமா சார்? இல்ல ஒரு வாட்டி சும்மாலாம் டவுன் ஆகாது மோஸ்ட்லி கம்பெனில. இல்ல சார், நமக்கு தெரியாதுல்ல. இந்த சுவிட்ச் தான் இப்ப நம்ம வந்து டவுன் பண்ணிட்டோம் மேனுவலா. அப்ப 2 சுவிட்ச்ல எந்த சுவிட்ச் டவுன் ஆச்சு அது எப்படி கட்டு? ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. நமக்கு தெரியும் போய் வேலிடேட் பண்ணணும். ஒரு 2 சுவிட்ச் ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது ஸ்டெப் பை பண்ணாலும் டி வந்துருச்சு. இதுக்கு மேல எப்படி கண்டுபிடிக்கிறது? டினா டி வருதா? ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் செக் பண்ணணும். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் போட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த சுவிட்ச்ல டவுனா காட்டாரா, இல்ல இந்த சுவிட்ச்ல அந்த போட்டு டவுனா. ஷோ ஈத்தர் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் கொடுத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே டவுன் தான் காட்டுது. அப்ப ரெண்டுத்துல ஒன்னு அப் பண்ணணும். அப் பண்ணி பார்க்கணும். அப் பண்ணி பார்க்கணும். ஷோ ரன் பைப் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் /0/0 ஷோ பைப் include
0 ஸ்லாஷ் இப்படி கொடுத்தீங்கன்னா 0 ஸ்லாஷ் சரி, டபுள் ஷூட் எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக்கை முடிச்சிடலாம். நான் என்ன பண்றேன், அப் பண்ணிக்கிறேன். எதுல போய் அப் பண்ணணும், நம்ம செகண்ட் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து ஷோ ஸ்பேன் ட்ரீ அப்படின்னு போட்டீங்கன்னா ஷோ ஸ்பேன் ட்ரீ ஷோ ஸ்பேன் ட்ரீ போட்டீங்கன்னா இங்க ஒரு போர்ட் இருக்கா, அந்த போர்ட் என்னவா இருக்காருன்னா ரூட்டா இருக்காரு, பிளாக்கிங்கே இல்லை பாருங்க இங்க எதுவுமே. அதே மாதிரி இங்க போய் ஷோ ஸ்பேன் ட்ரீ அப்படின்னு போட்டீங்கன்னா இங்கேயும் பிளாக்கிங் இல்லை. இங்க பிளாக்கிங்கே வராது, ஏன்னா எல்லா வயரும் ஒரே வயர் தான். நம்ம பண்ணியிருக்கிறது பிஏஜிபி, பண்ண போகிறது எல்ஏசிபி. அதே 2 சுவிட்சு 4 வயரு சிஎல்ஐ போயிட்டு எனபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் எத்தனை 0/1 இருந்து 4. அதே கமாண்ட் தான் எல்ஏசிபி பண்றதுக்கும். சேனல் சேனல் ஐஃபன் குரூப் சேனல் ஐஃபன் குரூப் போர்ட் நம்பர் 5 வைக்கிறேன். மோடு வந்து ஆக்டிவ் வைக்கிறேன், மேல ஆக்டிவ். கீழே போயிட்டு என்ன பண்ண போறோம்னா இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 to 4 channel hyphen group 5 mode கீழே passive show ether channel summary கொடுத்தீங்கன்னா இங்க port 5ன்ற ஒரு ப்ரோட் சேனல்ல அப் லேயர் 2 அப்ல இருக்காரு. புரோட்டோகால் என்னது, எல்ஏசிபி. அந்த எல்ஏசிபி புரோட்டோகால் எதுல ரன் ஆகுதுன்னா இந்த 4 போர்ட்ல. இந்த 4 போர்ட்டுமே போர்ட் சேனல் 5ன்ற குரூப்ல இருக்காங்க. இதுதான் ரெண்டுமே ஈஸி தான் பண்றதுக்கு, கான்ஃபிகரேஷன் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆக்டிவ் பாசிவ். சோ இதுதான் பிஏஜிபி எல்ஏசிபி பண்ற கான்ஃபிகரேஷன்ஸ் மெத்தட். ஓகே.